ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி பற்றி தான் ஒரு முக்கிய தகவல். அதாவது அந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா நம்ம பாதி கிணறு தாண்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு இன்னும் ஒரு 40 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்முடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூனிட் வைஸ் கவர் பண்ணியிருப்பீங்க, சிலபஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் தேடி சர்ச் பண்ணி இப்போ ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ கொஷின்ஸ் கிடைக்குதா, அப்போ அந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ கொடுக்காத பட்சத்தில் அந்த கொஷின்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்க, ஸோ அப்போ அதற்கு என்னென்ன ஆன்சரு அப்படின்றத நீங்கள் படிக்கிறத மட்டும்தான் இவ்வளோ நாளாக நம்ம சிலபஸை கவர் பண்ணோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ படித்ததை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஒரு யூனிட் 1 நம்ம படிச்சிட்டோம், ஃபுல்லாக தரவாக இருக்கும். ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொஷின்ஸை வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணி செல்ஃப் செக்கப் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம எந்தெந்த கொஷினை அட்டன் பண்ணுறோம், எந்தெந்த கொஷினில் தப்பு வருது, ஸோ அப்போ அந்த எங்கெங்கே தப்பு வருதோ அந்த டாப்பிக்கை எடுத்து அதை நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம படித்ததை தெளிவாக படிச்சுக்கணும். எப்போவுமே போட்டித் தேர்வில் தெரியாததை நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகாது. ஆனால் தெரிஞ்சதை விட்டுட்டு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஓகேங்களா? அது உள்ளுக்குள்ளேயே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே போட்டித் தேர்வில் மிக முக்கியமானது. ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம சிலபஸை இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தோம், சிலபஸ் கவர் பண்ணோம், யூனிட் வைஸ் நம்ம அதிகமாக படித்தோம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, எப்பப்போல்லாம் தூக்கம் வருதோ, எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைனில் கொஷினை சர்ச் பண்ணி அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி அந்த கொஷினுக்குரிய ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர், ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாவே போதும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்கள், நம்ம எல்லாருமே மெயின் சப்ஜெக்ட் தான் இது வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், நம்ம யாருமே சைக்காலஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது, ஸோ இதிலிருந்துலாம் கொஷின் அதிகமாக நம்மளால் படிக்க முடியாது, அதில் படிக்கிற நேரத்தை இதில் படிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சைல்டு பெடகாஜி, அதாவது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்குக்கான இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வரும். நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தாலும் அந்த 110 மார்க்கில் நம்ம விடுறத நம்ம எதில் ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தான் ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜிகே. ஸோ இதையும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டினியூவாக பார்த்துட்டு தான் வரணும். இதெல்லாமே நம்ம கடைசி டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதையும் தள்ளி போடாதீங்க. இந்த 40 நாளில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சப்ஜெக்டை நீங்கள் 4 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் சைக்காலஜி வித் ஜிகே, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ இதை மட்டும் இந்த தப்பு பண்ணாதீங்க, இதை சரியாக பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு பாருங்கள், நம்ம கண்டிப்பாக நமக்கு செலக்ட் ஆகுவதற்கு சைக்காலஜி ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக சைக்காலஜி வித் ஜிகேவுக்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துருவோம். நமக்கு முக்கியமானது என்னது, நம்மளுடைய பேப்பர் வேல்யூவேஷன் ஆகிறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு தமிழில் பார்க்காம விட்டுட்டாலும் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா தமிழில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், இருந்தாலும் ஒரு ரிவிஷன்.
ஸோ இதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்முடைய வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம், எதுகை மோனை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி, இலக்கணம், நூலாசிரியர், ஸோ ஒவ்வொன்றும் சம்மந்தமான வீடியோக்களை நம்ம பதிவிட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கை நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழுக்கு நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நல்லா படிங்க. இப்போ தான் படிக்கணும், அப்போ தான் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்போல்லாம் படிக்க தோணுதோ அப்போல்லாம் படிங்க. எப்போல்லாம் தூங்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் தூங்குங்க. ஓகேங்களா? நான் நைட்டு 12 மணிக்கு படிக்க மாட்டேன், இல்லை காலையில் தான் படிப்பேன். நம்ம அந்த மாதிரிலாம் மைண்ட் செட்டப் பண்ணாதீங்க. எப்போ நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ரிலாக்ஸாக இருக்கோம், இப்போ படித்தா அது மண்டையில் ஏறும், புது சிலபஸ்ஸு, இல்லை பழசு வந்து இப்போ ரிவிஷன் பண்ணுவோம், தூக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ எப்படி தோணுதோ அதற்கேற்றவாறு படிங்க. ஓகேங்களா? நல்லா படிங்க. இந்த ஒரு மாதம் முழுவதும் படிங்க. கண்டிப்பாக தேர்வில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சீட் உண்டு. அவ்வளோதாங்க. இந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் பதிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் மேலே தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கோங்க. மற்றவர்கள் பேசுகிறத கேட்காதீங்க. மற்றவர்களை வந்து உற்று கவனிக்காதீங்க. உங்களை மட்டும் நல்லா கவனிங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க்யூ டு ஆல்.